தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஹைதராபாத் பல்கலைக்கழக வளாகத்தை ஒட்டியுள்ள 400 ஏக்கர் நிலத்தில் ஐடி பார்க் அமைக்க தெலுங்கானா அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக நிலத்தை ஏலம் விடுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதற்கு பிஆர்எஸ் கட்சி உட்பட ஹைதராபாத் பல்கலைக்கழக மாணவர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு எதிரானது என கூறி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த இடத்திற்கும் பல்கலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு ஜேசிபி இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டதை அறிந்த மாணவர்கள் அங்கு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் கூறியும் அவர்கள் கலைந்து செல்லாததால் இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மாணவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்ற போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. போராட்டம் நடத்திய மாணவர்களை போலீசார் தலைமுடியை பிடித்து இழுத்தும் அடித்தும் கைது செய்ததாக பிஆர்எஸ் கட்சி குற்றம் சாட்டியது. மேலும் காங்கிரஸ் அரசின் இந்த செயலுக்கு முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்.